நம்மளோட ப்ராஜெக்ட்டை இல்லைனா டிசைன்ஸை ஒரு லாங்குவேஜில் இருந்து இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாற்ற முடியுமா? இன்னைக்கு வீடியோவில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கேன்வா யூஸ் பண்ணி நம்மளோட டிசைன்ஸை இங்கிலீஷில் இருந்து தமிழுக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேன்வாவோட ப்ரோ அக்கௌண்ட், அதாவது பெய்ட் வெர்ஷனில் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ அக்கௌண்ட்லையும் நம்மளால் டிரான்ஸ்லேட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த டிரான்ஸ்லேட் ஆப்ஷனை நீங்கள் உங்கள் எல்லா டிசைன்ஸ்லையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாவோட ஹோம் பேஜ்க்கு போயிடலாம். இதில் கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்க டிசைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு டிசைனை சூஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை தான் இப்போ நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆப்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு 500 யூசர்ஸ் கிடைக்கும். அதே நீங்கள் கேன்வாவோட ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 50 ஃப்ரீ யூசர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இங்கே கவுண்ட் குறைஞ்சிட்டே வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க டிரான்ஸ்லேட் டு ஆப்ஷனில் எந்த லாங்குவேஜ்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோமோ அதை இங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஸோ சர்ச் பாரில் தமிழ்னு கொடுத்துடலாம். அடுத்து ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் கரண்ட் லாங்குவேஜ். இந்த டிசைனில் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிடும். நம்ம தனியாக அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக டிரான்ஸ்லேட் பேஜஸ் இல்லைனா செலக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் கரண்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்லேட் பேஜஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த பேஜை டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்ஸ்லேட் கொடுத்துடலாம். நம்மளோட ஃபுல் டிசைனுமே இப்போது தமிழில் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக மொத்த டிசைனுமே ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ண ஒரிஜினல் டிசைனுமே அப்படியே தான் இருக்குது. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணது புதுசாக நியூ பேஜாக ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு 2 வெர்ஷனுமே இருக்கும். அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட் எல்லாம் அலைன் பண்ணிடலாம். இப்போது இந்த பேஜை ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் இந்த பேஜில் இருக்க ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னா அதுவும் பண்ண முடியும். இங்கே இருக்க டிரான்ஸ்லேட் பேஜஸ் ஆப்ஷனுக்கு பதிலாக செலக்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் கரண்ட் பேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்ஸ்லேட்னு கொடுத்தோம்னா நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் மட்டும் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஃபுல் பேஜை அப்புறம் ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.